إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم عن شهر شعبان ذلك شهر يغفل الناس عنه بين رجب ورمضان أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறை எச்சத்தை எடுத்து நடப்பதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா காலங்களில் சிலவற்றை, சில நாட்களை, சில மாதங்களை அபரிமிதமான சிறப்புக்குள்ளானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். சில இரவுகளை சிறப்புக்குள்ளானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். சில பகல்களை சிறப்புக்குள்ளானதாக ஆக்கி வைத்திருக்கிறான். அரபாவுடைய நாள் ஹாஜிகளுக்கு ஆகச் சிறந்த நாள். லைலத்துல் கத்ருடைய இரவு உலகத்திற்கே ஆகச் சிறந்த இரவு. ரமதானுடைய மாதம், இப்படி ஒவ்வொரு மாதம் பகல் இரவு என்று பல்வேறு நிலையிலே அல்லாஹு தஆலாவுடைய சிறப்புகளிலே ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய அடியார்கள் அந்த காலத்திலே நன்மையை அள்ளிச் செல்ல வேண்டும் என்பதற்காக. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் இப்படியும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான், ரஜப் மாதத்திலிருந்தே ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்வாயாக, ரமதானுக்கு கொண்டு போய் எங்களை சேர்த்தருள்வாயாக என்று துவா செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணியத்திற்குரியவர்களே, 2 மாதங்களுக்கு முன்பாகவே ரமதானை பற்றிய அக்கறை, 2 மாதங்களுக்கு முன்பாகவே ரமதானுக்கான ஏற்பாடுகள், அதே போன்றுதான் ஷாபானுடைய மாதமும் நிறைய சிறப்புகளை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமான நோன்பு நோட்பார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஷாபானுடைய மாதம், இந்த மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த, பிரியப்பட்ட கிப்லாவை நோக்கி முன்னோக்க சொன்னான். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள், வஹி இறங்கி விடாதா என்று. ஏன்? பைத்துல் முகத்தஸை நோக்கி முன்னோக்கி கொண்டிருந்தார்கள். தொழுகையிலே காபத்துல்லாவை நோக்கி முன்னோக்கி தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த கிப்லாவை மாற்றப்பட்ட மாதம் இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் இந்த உம்மத்திற்கு தயமமுடைய சட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்த ஷாபானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பு நோட்பவர்களாக இருந்தார்கள். அதற்கு அதே போன்று ஷாபானுடைய பிறைகளை மிகவும் நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்வார்கள். ஹதீஸிலே வருகிறது, கான யதஹஃபது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஹிலாலி ஷாபான் மா லா யதஹஃபது மின் கைரிஹி. மற்ற மாதங்களை விடவெல்லாம் ஷாபானுடைய மாதத்தினுடைய பிறைகளை நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்வார்கள். எப்பொழுது ஷாபானுடைய நாள் 29 முடிகிறது என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். பிறை பார்ப்பார்கள், பிறை தெரிந்தால் நோன்பு நோட்பார்கள், இல்லையானால் 30ஆக பூர்த்தி செய்வார்கள். ஏனென்றால் ரமதானுடைய நோன்பு தவறாகவும் ஆரம்பித்து விடக்கூடாது.
ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்பாகவே ஆரம்பித்து விடவும் கூடாது. அதே போன்று ரமதானுடைய மாதம் வந்த பிறகும் நமக்கு தவறி போய்விடக்கூடாது என்பதற்காக ஷாபானுடைய ஆரம்பத்திலிருந்தே அதனை கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள், கவனத்தில் வைத்துக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கும் வழிகாட்டினார்கள். அக்ஸு ஹிலால ஷஅபான் தி ரமதான், நீங்கள் ஷாபானுடைய பிறையை நன்கு கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் ரமதானுக்காக வேண்டி. ரமதானுடைய மாதத்தை முறையான நேரத்தில் சரியாக நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஷாபானுடைய மாதத்தினுடைய பிறைகளை எண்ணிக்கொண்டே இருங்கள். ஷாபானுடைய மாதத்தினுடைய பிறைகளை கணக்கே நீங்கள் முறையாக வைத்துக் கொள்ளுங்கள், நன்கு கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ரமதானுக்காக வேண்டி முன்பே தயாராக வேண்டும். ஆனால் நம்மளையும், அதாவது நோன்பு வைப்பவர்களாக இருந்தாலும் கூட, ரமதான் இப்போதான் போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள வந்துடுச்சு, ஒரு அங்கலாய்த்துக் கொள்வது, இப்பதான் முடிஞ்சு போச்சு, இப்பதான் போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ள ரம்ஜான் வந்துருச்சு. ரம்ஜான் வர்றது 11 மாசத்துக்கு பிறகுதான் வருது, அது சீக்கிரம் வர்றதில்லை, முந்தி வர்றதில்லை. ஆனாலும் சொல்லிக் கொள்வது அது ரமதான் இப்பதான் வந்த மாதிரி இருக்குது, நோம்பெல்லாம் வைக்கத்தான் செய்வோம், இருந்தாலும் கூட அதில் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள் நம்மை இது மாதிரியான பேச்சுக்கும் வார்த்தைகளுக்கும் நம்மை தள்ளி விடுகிறது. இப்பதான் வந்துச்சு, அதுக்குள்ள வந்துருச்சுங்கிறது ஒரு பக்கம், அதே சமயத்துல வந்துருச்சுங்கிறத கொண்டு நிறைவாக சந்தோஷப்படக்கூடியவர்கள், ரமதானை எதிர்நோக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே பாக்கியவான்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஷாபான் மாதத்திலிருந்தே எதிர்நோக்கினார்கள். ஷாபான் மாதத்திலும் கூட நோன்பு நோற்றார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ بَيْنَ رَجَبْ وَرَمَضَانَ. இந்த மாதம் ஷாபானுடைய மாதம் இருக்கிறதே, ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதம், அதே மக்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள், பொதுபோக்காக இருக்கிறார்கள். இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே என்னுடைய அமல் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார்கள், பிரியப்படுகிறேன் என்றார்கள். அமல்கள் உயர்த்தப்படுகிறது, எனவே நான் அமல்களை சரியாக்கிக் கொள்கிறேன். என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படும் பொழுது கூட அல்லாஹ்விடத்திலே நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அமல்கள் வருடத்திலே 3 தடவை உயர்த்தப்படுகிறது. ஒன்று வருடத்திற்கு ஒரு தடவை, ஒவ்வொரு ஷாபானுடைய மாதத்திலும். ஒரு வருடம் முழுவதுமாக நாம் என்ன அமல் செய்தோம், நாம் செய்த அமல்கள் நல்லவையாக இருக்க வேண்டும், அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். அதே போன்று கெட்டவையாக இருந்தாலும், பாவமாக இருந்தாலும், நல்ல அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு வருடமும் சமர்ப்பிக்கப்படுகிறது ஒவ்வொரு அடியாருடைய அமல்கள். அதே போன்று வாரத்திற்கு ஒரு முறை வியாழக்கிழமை, வாரத்திற்கு ஒரு முறையும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் சமர்ப்பிக்கப்படுகிறது. பகலுடைய அமல், இரவுடைய அமல்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது. இப்படி திரும்ப திரும்ப உயர்த்தப்படுவதற்கான காரணம் அதை முழுமையாக முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும், அடியார்களுடைய மக்களுடைய எந்த காரியமும் எந்த அசைவும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் போவதில்லை, அது முழுமையாக பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கிறது. அமல் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய மாதம். மக்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள். காரணம், ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியிலே வரக்கூடிய ஒரு மாதம் இது. ரஜபுக்கும் ரமதானுக்கும் மத்தியிலே வருகிறது. ரமதான் வரத்தான் போகிறது, இன்னும் 1 மாசம் இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுக்குவோம். ரமதான் வந்தா முழுமையாக அமல் செய்வோம், நல்ல நோன்பு வைப்போம், தராவி தருவோம், எல்லா இபாதத்துகளிலும் ஈடுபடுவோம் என்று ரமதானை காரணம் காட்டி ஷாபான் தள்ளி போய்விடும். ரமதானை காரணம் காட்டி ஷாபானுடைய அமல்கள் விடுபட்டு போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் எல்லாம் கப்லத்தில் இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் பொதுபோக்காக இருக்கிறார்கள், மக்கள் எல்லாம் பாராமுகமாக இருக்கிறார்கள், இந்த மாதத்தை பற்றி கண்டுகொள்வதில்லை, இந்த மாதத்தினுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டால் அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் என்கிற தொழிலே இந்த உம்மத்திற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், பொதுபோக்காக கவனமில்லாத மக்கள் எல்லாம் கவனமில்லாத நேரத்திலே செய்யப்படக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வஸல்லூ பில்லைல் வன்னாசு நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா, நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் பொதுவாக இருக்கிறார்கள், கவனக்குறைவாக இருக்கிறார்கள், அந்த சமயத்தில் செய்யப்படக்கூடிய அமலுக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது. உங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கும், உங்களை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும்.
மக்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய காலங்கள், அதை பற்றிய கவனம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலங்கள், அது பற்றி யோசிக்காத காலங்கள். மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்களிடத்திலே நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய காலம். அந்த காலத்திலே ஒரு சுன்னத்தை யார் எடுத்து அமல் செய்வாரோ, மன் தமஸ்ஸக பிசுன்னதி, என்னுடைய நடைமுறையை யார் பற்றி பிடித்துக் கொள்வார்களோ, இந்த ஃபஸாதி உம்மதி, என்னுடைய உம்மத்தெல்லாம் ஃபஸாதிலே இருக்கிறது, பலவிதமான பிரச்சனைகளிலே ஃபித்னாக்களில் இருக்கிறது என்றால் அவருக்கு ஒரு ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஜ்ரு ஷஹீதின், அவருக்கு ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். அவருடைய நன்மை ஷஹீதுடைய நன்மை அளவுக்கு உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால், சுன்னத்தை கொண்டு அமல் செய்தால் ஷஹீதுடைய நன்மை கிடைக்கிறது என்றால் அது காலம் அப்படிப்பட்ட காலம். மக்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள், கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள், எதை பற்றியும் யோசிக்கவில்லை. இன்னொரு ஹதீஸ்ல இப்படியும் சொல்லுவார்கள், யார் அமல் செய்யக்கூடியவர்கள் ஃபீ ஹரஜின், யார் அமல் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட காலத்திலே, அல் இபாதத்து ஃபில் ஹரஜ், ஒரு மோசமான ஒரு காலம், ஹிஜ்ரத்தின் இளைய மோசமான ஒரு காலம். மக்கள் எல்லாம் துனியாவிலே மூழ்கி கிடக்கிறார்கள், ஃபித்னாக்கள் நிறைந்த காலம். நல்ல அமல் செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்பது மட்டுமல்ல, அதற்கான கவனமும் வருவதில்லை. பாவம் செய்வதற்கான எல்லா சூழல்களும் இருக்கிறது, எங்கு போனாலும் பாவம் செய்ய முடியும், எல்லா பாவத்திற்கான சூழல்களும் உண்டு, ஆனால் நன்மை செய்வதற்கான சூழல்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் துனியாவிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். யார் அந்த காலத்திலும் இபாதத் செய்கிறார்களோ அவர்களுடைய நடைக்கு ஹிஜ்ரத்தின் இளைய, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஹிஜ்ரத் செய்வது கட்டாயமாக இருந்தது. ஈமான் கொண்டால் மட்டும் பத்தாது, எப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்களோ அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு மூமினும் மதீனாவுக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. ஹிஜ்ரத் கட்டாயமாக இருந்த காலம். மக்கா வெற்றிக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை என்றார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு அந்த காலத்திலே யார் என் பக்கம் ஹிஜ்ரத் செஞ்சு வருவார்களோ அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும். ஏனென்றால் காலத்தினுடைய நிலை அப்படி. இந்த காலத்தில் நாம் எங்கும் ஹிஜ்ரத் செஞ்சு செல்ல முடியாது, செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எங்கே தீன்படி வாழ முடியுமோ அதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது நாம் அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும். நாம் வேறு நாட்டிற்கும் செல்ல முடியாது, அங்கு சென்றாலும் யாரும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் கூட ஒரு நாட்டை விட்டு ஒரு நாட்டுக்கு போனால் அங்கு அகதியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அந்த நாட்டினுடைய உரிமைகளை நாம் பெற முடியாது. நாம் எந்த நாட்டில் பிறந்தோமோ அந்த நாட்டில் தான் உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும் சட்ட ரீதியாக. ஆனால் நீங்கள் ஃபித்னாவுடைய காலத்தில் செய்யக்கூடிய அமல்கள், சின்ன சின்ன அமல்கள், ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை பற்றி சஹாபாக்கள் ரொம்பவும் வெகுவாக அமல் செய்வார்கள். கீழே விழுந்த சோற்று பருக்கையை கூட மற்றவர்கள் கேவலமாக ஏளனமாக பார்க்கிறார்கள் என்பதற்காக விட மாட்டார்கள். சாப்பிடும் பொழுது கீழே விழுந்த சோற்று அதை அள்ளி கொண்டு போய் குப்பையிலே கொட்டுவதற்கு பதிலாக அதை எடுத்து சுத்தம் செய்து சாப்பிட்டால் அதிலேயும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். சின்ன விஷயமாக இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் பார்ப்பதற்கு ஏளனமாக பார்ப்பார்கள். மக்கள் அது பற்றி யோசிக்க மாட்டார்கள், இதையெல்லாம் செய்யணுமா என்று யோசிப்பார்கள். அப்படிப்பட்ட காலத்திலும் கூட அது மாதிரியான அமல்களையும் கூட யார் முழுமையாக செயல்படுத்துகிறார்களோ, இது சின்ன விஷயம் தானே, சின்ன காரியம் தானே என்று யோசிக்காமல் இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத். பள்ளிவாசலுக்கு வருகிறோம், ஹதீஸ்ல வருகிறது, யார் மந்தகல் மஜ்லிஸ் மஸ்ஜித, யார் பள்ளிவாசலுக்குள்ளே நுழைவாரோ ஃபலா யஜ்லிஸ், அவர் உட்கார வேண்டாம், கப்ல ஐ யுஸல்லி ரக்அத்தைனி, 2 ரக்காத் தொழுவதற்கு முன்பாக உட்கார வேண்டாம். பள்ளிவாசலுக்குள்ளே வந்தோம், ஜமாத் நடக்கிறது என்று சொன்னால் ஜமாத்தோடு சேர்ந்து கொள்வோம். இல்லை என்றால் பரதான தொழுகையாக இருந்தால் முன் சுன்னத் இருந்தால் முன் சுன்னத் தொழுது கொள்வோம். அப்படி ஏதாவது ஒரு தொழுகை தொழுவதாக இருந்தால் கூட இதற்கு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்தவுடன் தொழுகக்கூடிய தொழுகைக்கு தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று. தஹிய்யத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கான காணிக்கை. மஸ்ஜிதுக்குள்ளே வந்தால், அதாவது நேரம் இல்லை, சுன்னத் தொழுவதற்கு மட்டும்தான் நேரம் இருக்கிறது என்று சொன்னால் சுன்னத் தொழுது விட்டால் அதுவே தஹிய்யத்துல் மஸ்ஜிதாக ஆகிவிடும். ஏதாவது ஒரு தொழுகை தொழுது விட்டோம் என்பதனால், அல்லது ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுதும் தனியாக தஹிய்யத்துல் மஸ்ஜித் தேவையில்லை, ஜமாத்தோடு தான் சேர வேண்டும். சேரும் பொழுது அதுவே தஹிய்யத்துல் மஸ்ஜிதுக்குரிய நன்மையாகவும் ஆகிவிடும். ஆனால் நமக்கு நேர காலம் இருக்கிறது என்று சொன்னால் பள்ளிவாசலுக்குள்ளே வந்த பிறகு சும்மா உட்காரவே கூடாது. கப்ல ஐ யஜ்லிஸ, உட்காருவதற்கு முன்பாக 2 ரக்காத் தொழுது கொள்ளட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
யாரும் இதிலே பாராமுகமாக இருப்பார்களே, ஆனால் அந்த காலத்திலே அமல் செய்தால் அதற்கான சிறப்பும் வேறு. நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, இன்னும் தொழுகைக்கான நேரம் அரை மணி நேரம் இருக்கிறது, 1 மணி நேரம் இருக்கிறது, அல்லது 1/4 மணி நேரம் இருக்கிறது, 10 நிமிடம் இருக்கிறது என்றால் நமக்கு 2 ரக்காத் தொழுவது பெரிய சிரமம் இல்லை. சும்மா வந்து உட்கார்ந்தாலும் உட்கார்ந்ததுதான், நேரம் கழிஞ்சு போயிடும். தொழுகையை எதிர்பார்த்து இருக்கிறோம் என்பதற்கான நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதைவிட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு உத்தரவு, ஃபலா யஜ்லிஸ், உட்கார வேண்டாம். 2 ரக்காத் தொழுவதற்கு முன்பாக நீங்க பள்ளியில வந்து சும்மா உட்காராதீங்கன்னு சொன்னாங்க. அந்த உத்தரவின்படி அமல் செய்யக்கூடிய மாபெரும் சிறப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது, சர்வ சாதாரணமாக நினைப்போம். ஆனால் அது லேசானதாக இருக்கும், செய்வதற்கு மிகுந்த கூலியை பெற்றுத்தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இஷா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக சொல்லுவாங்க, லவ்லா அன் அஷுக்கலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் கஷ்டம் இல்லைன்னு சொன்னா இஷா தொழுகையை ரொம்ப லேட்டா வச்சிருப்பேன்னு சொல்லுவாங்க. இஷா தொழுகையை ரொம்ப லேட்டா வச்சிருப்பேன், இரவினுடைய நடுப்பகுதி வரையிலும் இஷாவை கொண்டு போயிருப்பேன், இஷா தொழுகை இரவில் 3 பகுதி வரையிலும் கொண்டு போயிருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வருவார்கள். ஒரு தடவை இஷாவுடைய தொழுகைக்காக பள்ளிக்கு வருவாங்க, காத்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, ரொம்ப லேட் ஆயிருச்சு, ரொம்ப நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. பொதுவாக அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பள்ளியிலையும் எழுதி போட்டுக்கிறாங்க, எத்தனை மணிக்கு பாங்க சொல்லுவாங்க, எத்தனை மணிக்கு காமத் சொல்லுவாங்க. அப்படி டைம்லாம் எழுதி போடப்படாது. அப்ப டைமும் இல்லை, இது மாதிரியான டைமும் கிடையாது. சூரியனை பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் ஹதீஸ்ல வந்திருக்குது. பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியில எவ்வளவு நேரம் இருக்க வேண்டும். யாராவது பாத்ரூம் போயிருந்தாங்கன்னா அவர் நிம்மதியாக அவருடைய வேலையை முடித்துட்டு வெளியே வரணும். யாராவது சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவருடைய சாப்பிடக்கூடிய தேவையை நிறைவு செய்யணும். அந்த அளவுக்கு நேரம் இருந்தால் போதும் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் மத்தியிலே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது மாதிரி எழுதி வைக்கப்படவில்லை. இத்தனை மணிக்கு காமத் சொல்லுவோம், இத்தனை மணிக்கு பாங்கு சொன்னால் இத்தனை மணிக்கு இக்காமத், கைத்த பார்த்து இக்காமத் சொல்றது. அங்க இமாம பார்த்து தான் இக்காமத் சொல்லுவாங்க. இமாம் எப்போ வர்றாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வர்றாங்களோ அப்பதான் இக்காமத், டைம் கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்கேயும் அப்படி சொல்ல முடியாது. இமாம பார்த்து தான் இக்காமத் சொல்லணும்னா இமாம அடுத்த வகுப்பு நீங்க போயிட்டு வாங்கன்றுவாங்க. இந்த டைம் படி தான் காமத் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி நடைமுறை இல்லை. எப்போ வர்றாங்களோ அப்ப இக்காமத். சஹாபாக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், பள்ளியில் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நாள் இஷா தொழுகையில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சில சமயங்களில் என்ன ஆகுண்டா, பள்ளிவாசல்ல சில பேர் படுத்துருவாங்க. ஏன்னா நைட் நேரத்துல இஷா தொழுதுக்கு வேற கிடையாது. ஏன்னா அங்க மகரிபோட மார்க்கெட் முடிஞ்சிடும், மகரிபோட மார்க்கெட் முடிஞ்சிடும். ஏன் கேட்டா அப்போ இது மாதிரியான வெளிச்சம் லைட்டு கிடையாது. மகரிபோட மார்க்கெட் முடிஞ்சுன்னா எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க, மகரிபு தொழுவாங்க, இஷா வக்து வந்தா இஷா தொழுக்கு படுத்துருவாங்க. ஹதீஸ்லயும் அதுதான் உணர்த்தப்பட்டிருக்கு, சீக்கிரம் படுங்க, சீக்கிரம் எழுந்துறீங்க. இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் வரைக்கும் முழிச்சிருந்து பிசினஸ் பண்றது, வேலை பார்க்கறது, அதுவெல்லாம் அந்த காலத்துல இல்லை, அல்லது அது செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட காலம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த நேரம் அந்த காலம் அப்படிப்பட்டது. பள்ளிக்கு வந்திருக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்படி ஒரு சத்தம் கொடுத்தாங்க. நாதா ஸல்லல்லாஹு அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாமஸ்பியான் நாமன் நிசா ஓசிபியான், பெண்களும் தூங்கிட்டாங்க, சின்ன பிள்ளைங்களும் தூங்கிட்டாங்கன்னு சத்தமிட்டார்கள். இந்த சத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துச்சு. அது வரைக்கும் வரவில்லை. பெண்களும் தூங்கிட்டாங்க. பெண்களும் பள்ளிக்கு வரக்கூடிய பழக்கம் இருந்தது அந்த காலத்திலே. சிறுவர்களும் வருவார்கள். சிறுவர்களையும் தொழுகையை பழக்குவதற்காக பள்ளிவாசலுக்கு கூட்டு வருவாங்க. அப்படி பெண்களும் தூங்கி விட்டார்கள், சிறுவர்களும் தூங்கி விட்டார்கள். இந்த சத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துச்சு. அதுக்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க. வந்து பார்த்துட்டு சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, மா யன்தபிருஹா அஹதுன், இந்த துன்யாவிலேயே மின் அஹலில் அர்தி, உங்களை தவிர வேறு யாரும் தொழுகை எதிர்பார்த்து உட்கார்லன்னு சொன்னாங்க. முழு உலகமும் தூங்கி கொண்டிருக்குது, நீங்க தான் தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? எல்லா உலகமே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த உம்மத்தில். அந்த சமயத்துல எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. வேறு எங்கேயும் இஸ்லாம் பரவவில்லை, ஆரம்ப காலம் அது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள், தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை சிலாகித்து பேசினார்கள் என்று சொன்னால் மக்கள் எல்லாம் கண்டுக்காம இருக்கிற காலத்தில் அவங்க செய்கிறார்கள். அந்த அமலை உயர்த்தி பேசினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு தடவை எப்படி சொன்னாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மஸாஜிதுஹா வ அபுகதுல் பிலாதி இலல்லாஹ் அஸ்வாக்குஹா. மஸ்ஜிது தான் ஆக பிரியமான இடம் அல்லாஹ்வுக்கு. ஆக அல்லாஹ்வுக்கு கோபமான இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது கடை வீடு.
மஸ்ஜிது ஆக பிரியமான இடம். ஏனென்றால் மஸ்ஜிதிலே இபாதத்துக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. மஸ்ஜிதிலே குர்ஆன் ஓதுவார்கள், மஸ்ஜிதுக்கு வந்தால் தொழுவாங்க, ஸலவாத்து ஓதுவார்கள், திக்ரு செய்வார்கள். இன்னைக்கெல்லாம் ரொம்ப லேசா போச்சு. குர்ஆன் பள்ளிவாசல்ல இருக்குது, குர்ஆன் நம்ம கொண்டு வர தேவையில்லை. தஸ்பீ மணி பள்ளிவாசல்ல இருக்குது, நம்ம தஸ்பீ மணி எடுத்துட்டு வர வேண்டிய தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா தொப்பியும் கூட பள்ளிவாசல்லையும் வச்சிடறாங்க. தொப்பியும் கூட வீட்டில இருந்து எடுத்துட்டு வர தேவையில்லை. சில நாடுகள்ல எப்படின்னு சொன்னா பள்ளிவாசலுக்கு போவாங்க, அங்க ட்ரெஸ்ஸும் இருக்கும், அதை எடுத்து போட்டு தொழுவாங்க, கழட்டி போட்டு போயிடுவாங்க. அவ்வளவு லேசுப்படுத்தப்பட்டுருச்சு இன்னைக்கு. பள்ளிவாசல் அப்படி ஆகிடுச்சு. வந்தா தொழுகலாம், தொழுட்டு போயிடலாம். கடைவீதி அப்படி இல்லை. கடைவீதியுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா அது எப்ப பார்த்தாலும் அங்க பொய் பேசுகிறமாக இருக்கும், மோசடி நடக்கும், ஏமாற்று வேலை நடக்கும், பொய் சத்தியம் அதிகமாக நடக்கிற இடம். அங்கே நன்மைக்குரிய எந்த சந்தர்ப்பமும் எதிர்பார்க்க முடியாது. அந்த சமயத்துல அந்த இடங்கள்ல கடைவீதிகள்ல போனா யாராவது போய் கடைவீதியில போய் தொழுகையை பற்றி யோசிச்சா அது பெரிய விஷயம். தஸ்பீகோடு திக்ரு செய்து சென்று கொண்டிருந்தால் அது பெரிய விஷயம். ஏனென்றால் அது பாவத்திற்கான ஒரு இடம். அங்கே துனியாவுக்கான ஒரு இடம். துனியாவில் தான் நிலைத்திருக்க போகிறோம் என்கிற கற்பனையிலே சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம். நாம் கபருக்கே போக மாட்டோம் என்கிற சிந்தனையை உருவாக்கக்கூடிய இடம் கடைவீதிகள். நிறைய காசு பணத்தை சேர்க்கக்கூடிய இடங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் கடைவீதிக்கு சென்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் பியதிஹில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை யார் ஓதுவாரோ, இந்த கலிமாவை யார் ஓதுவாரோ, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை என்று வேறு யாரும் இல்லை, கடைவீதியில போய் சொல்லணும். எல்லாம் காசு பணத்தை கொண்டு ஆகிறது, எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு ஆகிறது, எங்களுடைய லாபத்தை கொண்டு ஆகிறது என்று பேசப்படக்கூடிய அந்த இடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க், அதிகாரம் அவன்டதா இருக்குது, எங்கள்கிட்ட இல்லை. லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத், மரணிக்காத ஒரே ஒருவன் அவன் மட்டும்தான். இந்த கலிமாவை யார் ஓதுறாங்களோ ஹதீஸ்ல வருது, அவருக்கு 1,00,000 நன்மை எழுதப்படும், 1,00,000 பாவங்கள் மன்னிக்கப்படும், 1,00,000 அந்தஸ்து உயர்த்தப்படும். ஒரு கலிமா கடைவீதியில ஓதுறதுனால இவ்வளவு பெரிய சிறப்பை தேடி தருகிறது என்றால் என்ன காரணம்? மக்கள் பாவத்தினுடைய சூழலில் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர் போய் பிரகடனப்படுத்துகிறார், அல்லாஹ்வை கொண்டுதான் ஆகும் என்று பிரகடனப்படுத்துகிறார். கடைவீதியே சொல்லுகிறது இல்ல காசு பணத்தை கொண்டுதான் ஆகும். அந்த வார்த்தைக்கு மக்கள் எல்லாம் பாராமுகமாக இருக்கிற அந்த நேரத்தில் இவர் சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு 1,00,000 நன்மை, 1,00,000 பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 1,00,000 அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. எத்தனை தடவை கடைவீதிக்கு நம்மளும் போயிட்டு வந்திருப்போம், எத்தனை தடவை ஓதி இருப்போம் என்பதையும் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம். சின்ன சின்ன அமல்கள் சாதாரணமாக செய்ய வேண்டிய அமல்களிலே இவ்வளவு நீண்ட நிறைய அமல்களை, நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. நம்முடைய ஷாபானுடைய மாதத்தையும் சிறப்பாக்கி வைப்பானாக. ரமதான் வரை கொண்டு போய் சேர்த்து அதிலும் ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு அவருக்கு பொருத்தமான அமல்களை செய்வதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி